இந்து வந்து தன்னோட அப்பா அம்மா எந்த இதுவும் செய்யக்கூடாது, சடங்கும் எல்லாமே வந்துட்டு அத்தை மாமா தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க அம்மா எவ்வளவோ சொல்கிறாங்க, பாட்டி சொல்கிறாங்க, யார் சொல்லுமே இந்து கேட்குற மாதிரியே கிடையாது. அவள் தான் இவ்வளோ தூரம் இது பண்ணுறாள், அதுக்கு மேலே அவளை கம்பல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே அபூர்வமும் வேணும்னு அதை தானே அவங்க எதிர்பார்த்தாங்க. அதனால் அந்த மாதிரி சொல்லி விட்டுறாங்க. இதனால் சோகமாக இருக்கிற கிருஷ்ண பிரசாத்தும் அவங்க ஒய்ஃபும் ஒரு பக்கம் கரெக்டாக நம்மளோட பூமி வராங்க. பூமியை பார்த்தோன்னே கோவப்பட்ட அபூர்வா இது பண்ண உடனே பூமி வந்துட்டு அந்த ஃபோனை காமிக்கிறாங்க. இந்த ஃபோன் எடுத்து போய் அங்கிள் கிட்ட காமிச்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது ரவுடியோட ஃபோனுன்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவர் வந்து வீட்டை விட்டு நம்மளை வெளியே தள்ளி விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை யோசித்து பார்த்துட்டு வேணான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீ என்ன பண்ணுறீங்க, இப்போவே வந்துட்டு கிருஷ்ண பிரசாத் அங்கிள் வந்துட்டு அவரும் அவங்க ஒய்ஃபும் தான் இந்த இது எல்லாமே வந்து இந்துக்காக கல்யாணம் இதுவெல்லாம் செய்யணும். அதை நீங்கள் தான் இந்து தவத்துக்கு மட்டும் நீங்கள் தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும், எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி செஞ்சு தொலைக்கிறேன் அப்படின்னு கடுப்பாகி போகிறாங்க. அப்புறம் வெளியே போயிட்டு முதல்ல சடங்கெல்லாம் வந்துட்டு செய்ய சொல்கிறாங்க. அபூர்வா அவங்க மாமாவையும் செய்ய சொல்கிறாங்க. ஆனால் அபூர்வா வந்துட்டு இல்லை இந்து தான் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் சொல்கிறான்றதுக்காக நம்ம இதெல்லாம் முன்னாடி இருந்து பண்ணுறது ரொம்பவே தப்பு, அவங்க அப்பா அம்மா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவர் செஞ்சாலே எதுவுமே இதுவாகாது, அவர் அந்த பொண்ணுக்காக தான் பார்க்குறாரு, அவருக்கு எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே பலார்னு அபூர்வா போய் ஒரு அடி கொடுக்க, உனக்கு சொன்னால் புரியாது, அமைதியாரு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, அவர் உங்கள் அப்பா இந்த நல்லா பேசுகிறேன்னு கோவப்பட்டு திட்டி விட்டுறாங்க. அப்புறம் தான் இந்து அமைதியாகிறாங்க. நீங்கள் 2 பேரும் வாங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க முன்னாடி இருந்த அப்பா அம்மா. அப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷனை பண்ணிகிட்ருக்குறாங்க. பாட்டெல்லாம் பாடி அப்படியே சந்தோஷப்பட்டு சூப்பராக வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் எல்லாம் போயிட்டு இங்கே டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பூல் கிட்டே நம்மளோட பூமி எல்லாருக்கும் பூமி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இவர் கூட சேர்ந்து ஆடிட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் எல்லா சந்தோஷமும் பண்ணிகிட்டு இருக்க நட்சத்திரா பூமியை விழ வைக்கணுன்றதுக்காக அங்கே வாழைப்பழத்தோல் போட்டு வச்சுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த அபூர்வா தெரியாமல் அங்கே அவங்க விழுந்துடுறாங்க. இதுக்கு காரணம் பூமி நினச்சிட்டு பூமி மேலே கடுப்பாக இருக்கிறாங்க. அப்புறம் சரிங்க அங்கிள், நான் இப்போதைக்கு கிளம்புறேன் சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துட்டு கிளம்புன்னு சொல்கிறாங்க. நீ காரில் போகமான்ட்டு அவர் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணுறாங்க. இதை கேட்ட அபூர்வா கடுப்பாயிறாங்க. நம்மளை விழ வச்சால, இதுக்கு மேலே வந்துட்டு அவளை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் காரில் தான் வருவா, அவளை தூக்கிடுங்க, அவள் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறதுக்கு கூட யோசிக்கணும், அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. பார்த்தா இங்கே கரெக்டாக வந்து காரில் ஏறுறதுக்காக பூமி வராங்க. நேற்றுக்கு நட்சத்திரா வந்துட்டு டிரைவர்கிட்டேருந்து சாவி வாங்கிட்டு நீ வந்து ஆட்டோவில் போன்னு பணம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க பூமி. இங்கே கார் எடுத்துகிட்டு இவங்க போயிட ரவுடிங்க அந்த காரில் தான் வராங்கன்னு சொல்லிட்டு ரவுடிங்க அந்த காரை வந்துட்டு முன்னாடி 2-3 காரை நிற்க வச்சுட்டு சண்டை போடுற மாதிரி போடுறாங்க. நட்சத்திரா இறங்கி போயிட்டு போதும் நிறுத்துங்க, வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு எடுக்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க காருக்குள்ளே ஒரு ரவுடி நுழைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தூரம் இவங்க கார் வந்து எடுத்துகிட்டு போக சீட்டில் ஒழிஞ்சிட்டு இருந்தவன் நட்சத்திராவை மிரட்டி காரை நிப்பாட்ட வைக்கிறான் ஒரு இடத்துல போயிட்டு. அந்த இடத்துலேருந்து அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து மொத்தமாக நட்சத்திரா கை காலெல்லாம் கட்டி போட்டு வாயையும் மூடி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு குவாரி மாதிரி இருக்கா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இடுப்பு வலிக்குது, விழுந்ததில் எதனாலும் ஃப்ராக்சர் ஆகிட்டு போது, நம்ம டாக்டர் போய் பார்த்துலான்னு சொல்லிட்டு அபூர்வா கார் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு வர காருக்குள்ளே வந்துட்டு பூமி வந்து உட்காராங்க. நீ அப்போவே போயில, நீ தானே போன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரவுடிங் வந்துட்டு அவளை தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவளை இது பண்ணி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அப்போ அவங்க தூக்குறது யாருன்னு யோசிக்கிறாங்க ஒரு நிமிஷம். அபூர்வா அதில் போனது உங்கள் பொண்ணு தான், நான் போகல, அவள் நீ ஏண்டி போகல அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் தான் வந்து நான் தான் போகணுன்னு சொல்லிட்டு சாவி வாங்கிட்டா, எனக்கு ஆட்டோ கூட பணம் கொடுத்தா, நான் ஆட்டோக்காக நீ இந்த அப்போ தான் நீங்கள் வந்தீங்க, அத்தை ஏறிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியலன்னு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ண பார்க்குறாங்க. பூமி எதிர்க்க பேசினா இவள் அப்படியே மொத்தத்தை இது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வைக்கிறாங்க. இறங்குடி, நான் முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, என்னை வீட்டில் விட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. சரி இப்போ கூட்டிகிட்டு போகல, அங்கிள் கிட்ட ஃபோனை காமிச்சிடுவேன்னு சொல்ல சரின்னு காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. சரி போறியா போ அப்படின்ற மாதிரி இறக்கி விட பார்க்குறாங்க. இல்லை நான் பூ வாங்கணும், வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் என்னை விட்டு போனீங்க ஃபோன் அங்கிள் கிட்டே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சரின்னு போய் பூ பேசி வாங்கிட்டு இருக்காங்க. ஃபோன் அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ரவுடிங்க. கரெக்டாக என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் குழம்பி போய்க்கிறாங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பதட்டப்பட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாடின்னு சொல்லிட்டு போயிட்டு கூப்பிட அப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்து உட்காராங்க. கொஞ்சம் தூரம் போது திரும்பவும் வந்துட்டு
நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, எதுக்குடி இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தண்ணி வேணும், தண்ணி தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காரில் கூட தண்ணி இல்லையே, இப்போ என்ன பண்ண, எனக்கு நிறுத்துறீங்களா இல்லை அங்கிள் கிட்ட காமிக்குமான்னு சொன்னோன்னே நிறுத்திட்டு இது பண்ணுறாங்க. நீ போ தேவையில்ல, நானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்ரூவா போகிறாங்க. போயிட்டு அங்கே தண்ணி கேட்டுட்டு இவங்க வந்து அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நக்ஷத்ராவை கார்லேருந்து இறக்கி அவங்கள இது போட்டு தள்ளுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. நக்ஷத்ரா வந்து நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை, விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. கேட்காம அவங்க கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ நக்ஷத்ரா அங்கே தப்பிச்சு ஓடும்போது இந்த ரவுடிங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுனால இவங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நக்ஷத்ரா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணியா எடுக்காதனால ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியும், டென்ஷனாக இருக்காங்க. அப்போ என்ன இவங்க இவ்வளோ நேரம் ஆகி வரலன்னு பூமி இறங்கி வந்து என்னத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, தண்ணி தானே வாங்கிட்டு வர சொன்னேன், உனக்கு நான் என்ன வேலைக்காரியா, உனக்கு செட் பண்ண ஆளுங்க என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ தெரியல சார், என்னது திரும்பவும் எனக்கு அடுத்து தாமாடி என்னடி இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அடுத்தது ஏன்டி செட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே பூமி ஷாக் ஆகிடுறாங்க. நீங்கள் விரிச்ச வலையில் உங்கள் பொண்ணு வந்துட்டாலா சரி தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. டக்குன்னு அவசரமாக நக்ஷத்ராவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அபூர்வா காரை எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறாங்க. அப்புறம் பூமியை அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக நக்ஷத்ரா ஓடி வருது. ககன் அங்கே ஏதோ சைட் பார்க்க போயிருக்காரு. அவர் பார்த்துட்டாரு, இவளுக்கு வேறு வேலை இல்லையா இருக்கலாம், வம்புக்கு பார்த்தா தொடுத்துறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக வந்துட்டு இவரை பார்த்தவொன்னே ஓடி வந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. நான் தொட்டதுக்கு ஹேண்ட் பேக்கே எரிச்சு, அப்புறம் எதுக்கு நான் உங்களை காப்பாற்றினேன், உண்மையை நீ எரிச்சிக்கினா என்ன பண்ணுறது, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ககன் சொல்ல, ப்ளீஸ் எப்படியாவது எனக்கு காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. ரவுடிங்க நீங்கள் கூட்டிகிட்டு போய் நீங்கள் பேசுங்க என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ரவுடிங்க இழுத்துட்டு போக ஓடி வந்து திரும்பவும் நக்ஷத்ரா காலில் வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ககன் வந்துட்டு பொண்ணு இவ்வளோ தூரம் வந்துட்டு காலில் விழுந்து கேட்கும்போது நான் ஒரு ஆம்பளையாக நான் காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களை அடித்து தும்சம் பண்ணுறாரு. அப்படி வந்து இது பண்ணும்போது நக்ஷத்ரா மேலே அப்படி கிட்ட க்ளோஸாக போயிட்டாரு. நக்ஷத்ராக்கு ஒரே லவ்ஸ் ஆகிட்டு இவங்களை காப்பாற்றின உடனே அப்படியே ககனையும் உத்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரவுடிங் வந்து இது பண்ணும்போது அவங்க பின்னாடி ப்ளவுஸ் வந்துட்டு கிழிஞ்சு போயிட்டு உடனே இவரோட கோட்டை எடுத்து கொடுத்து போட்டுக்க சொல்கிறாரு. சரி கிளம்ப தான் போயிட்டாங்கன்னு சொன்னால் இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே காரில் உட்காரு, நான் கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கிட்ட விட்டுறேன்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுறாங்க. காரில் போகும்போது ககனியே பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு தான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணுன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஒரு இடத்துல போய் கார் நிறுத்திட்டு ரவுடிங் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அபூர்வா ரொம்பவே அழுது இது பண்ணிடுறாங்க. அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணாங்க. கரெக்டாக அந்த அப்டேட் வந்து ஃபோன் எப்படி வச்சுட்டு இருந்தாங்க, அப்போவே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல நக்ஷத்ரான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபோன் பண்ண மாம் நான் நல்லா தான் இருக்கேன், நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. அப்பாடா நீ நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு அபூர்வா சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. என்ன தான் உங்களுக்கு இதுவோ தெரில, மற்றவங்களுக்கு தீங்கு நினச்சா அப்படி தான் நடக்கும், உங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் புரியும் அப்படின்ற மாதிரி ககன் சொல்லிடுறாரு. அப்புறம் வீட்டுக்கிட்ட போயிட்டு இறக்கி விட்டுறாரு. அப்படியே உள்ளே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நக்ஷத்ரா இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இந்த வீட்டுக்கெல்லாம் வரதுக்கு இஷ்டம் இல்லை, நான் இந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் நான் காப்பாற்றிருப்பேன், நீன்னு கிடையாது, நீ அத்தை பொண்ணோ இல்லை சொந்தக்காரோ இல்லை இந்த வீட்டு பொண்ணுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் எப்படி வரீங்களோ, நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ உங்களை அப்படியே பட்டாசெல்லாம் வச்சு உங்களை ஆரத்தியெல்லாம் எடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இனிமேல் எனக்கு மட்டும் தான் சொந்தன்ட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு நக்ஷத்ரா உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பூமி வீட்டுக்கு வந்துட்டோன்னே வந்துட்டு நீங்கள் வந்து ககனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்தை எங்கே சொல்லியிருக்கணும்லன்ற மாதிரி கேட்குறாங்க. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும், இல்லை நானும் இங்கே இருக்கல அப்படின்ற மாதிரி எதாவது சமாளிக்கிறாங்க. ஆண்டி நீங்கள் உங்கள் பையனுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதாவது அப்படின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறேன்னு சொன்னாலும் பூமி ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அபூர்வா வந்தோடனே அவங்க பொண்ணை பார்த்தோன்னே சந்தோஷமாக கட்டி பிடிக்கிறாங்க. என்னாச்சும் ஒரு பொண்ணு அதில் ஒன்றும் இல்லைம்மா ஏதோ சரிவா நடந்து போச்சு, ஒரு திருஷ்டி சுற்றி போடுற அம்மா இனிமேல் எதுவும் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிகிட்டு போய் அவங்க பொண்ணை குளிக்க வச்சு தலையெல்லாம் தோட்டி விட்டுருக்காங்க. இனிமேல் என்கிட்ட சொல்லிட்டு தான் பேபி போகணும் எங்கே போனாலும் அப்படின்ற மாதிரி பயந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க அபூர்வா. அதோட எபிசோட் முடியுது.